தெலுங்குல ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்குங்க. பார்த்த உடனே கண்ணில் தண்ணி வந்துச்சோ இல்லைங்க, ஞானோதயம் கலங்கின படம். அதாவது புத்தருக்கு ஒரு மரத்துல ஞானோதயம் கலகி நீங்க பார்த்துருப்பீங்க. பட் இந்த படத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த படத்திலே ஞானோதயம் கலக்கிடும். ஏன்னா பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட்டா. சரி, நானும் என்னடா பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட்னு பார்த்தாக்கா ஓப்பன் பண்ணா ஃப்ளாஷ்பேக்குள்ளே தான் வெல்றாங்க. போனாக்கா ஹீரோ வந்து கிரிக்கெட் ஆட போறாரு. கிரிக்கெட் ஆட போகும்போது அவர் ஃபேஸில் ஒரு அடிபட்டுருது. அதுக்கு ஒரு டாக்டர்கிட்ட கிரிஞ்சு டாக்டர்கிட்ட எட்டுன்னு போனால் அவர் வந்து ஃபேஸை வந்து சிரிக்கிற மாதிரி ஸ்டிச் போட்டுடுறாரு. இதுதான் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரியாக நீங்கள் நினைக்கிறீங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். இது இல்லைங்க, ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு இது டிஸ்கஸ் பண்ண போறாங்க. அங்க ஒரு பொண்ணை பார்க்கறான். நம்ம ஃப்ரெண்ட் எப்படி கல்யாணம் பண்ணிங்க, நாமளும் அந்த மாதிரி ரிச்சான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா லைஃப் செட்டில். இந்த ஃபேஸை வந்து இது பண்ண சர்ஜரி பண்ண 4 lakhs ஆகும், அந்த பொண்ணே கொடுத்துரும், நம்ம லைஃப் செட்டில்னு நினச்சி அந்த பொண்ணை சின்சியராக லவ் பண்ணிடுறான். எவ்வளோ சின்சியர்னா அவ்வளோ சின்சியராக லவ் பண்ணிடுறான். ஒரு டயத்துக்கு அது வந்துட்டு ஹைதராபாத் போயிடுது. சரி, இந்த ஹைதராபாத் நம்ம எப்படி போகணும்னா என்ன பண்ணணும், டிரைவர் ஆகணும். அப்பாவை டிரைவர், இவனும் டிரைவர், பிகாம் படிச்சுட்டு டிரைவர். சரி, என்ன பண்ணுறது, டிரைவர் ஆகிட்டான், பொண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டான். அதுக்கப்புறம் லவ் ஆச்சுன்னு கேட்டிங்கனாக்கா, லவ் தவிர மிச்சது என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணியாச்சு. பண்ணி மறுநாள் அந்த பொண்ணு சொல்லுது, உனக்கு எனக்கு செட் ஆகாது, எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை. இவன் சொல்கிறான், பண்ணதெல்லாம் நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன்டி, நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன். நான் வந்து உன் ஸ்டேட்டஸ் இல்லாதனால என் லவ் உனக்கு புரிய மாட்டேது. புரிஞ்சு கூட எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ தான் பெரிய கல்லை தூக்கி போடுறான். இதுக்கு மேலே ஆனதெல்லாங்க நெஞ்ச படபடக்கிற சீன்ஸு தான். இது வரைக்கும் நார்மலாக நம்ம பேசிக்காக பார்த்துருக்க லவ் ஸ்டோரிஸ் மாதிரி தான் இருக்கும். இதுக்கு மேலே அங்கே காட்டுற சீன்ஸ் ஆகட்டும், அவன் பேஸ் பண்ணுற வழி ஆகட்டும், எல்லா வழியிலும் அவன் சிரிச்சுனேக்கிறான். பட் அவன் சிரிச்சுன்னு தவிர நம்மளை அவன் அழ வச்சுட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி பேபி மூவிக்கு நான் சொல்லியிருந்தேன், இந்த மூவிக்கே சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த மாதிரி படத்தை பாருங்க. படத்தை பார்த்து இப்பயா தெரிஞ்சுக்கோங்களா பசங்க. பொண்ணுங்கெல்லாம் அப்டேட் வெர்ஷனில் இருக்கிறாங்க, நாம தான் இன்னும் அப்படியே இருக்கோம் லவ் விஷயத்தில். பி கேர்ஃபுல் அபவுட் யுவர் ரிலேஷன், யுவர் லைஃப் பார்ட்னர். உங்களிருந்து விடுபடுறது மிராக்கல் திங்.